ஹே காய்ஸ் இந்த மொபைல் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டச் எல்லாமே சூப்பரா ஒர்க் ஆகுது. ஆனா வந்து டிஸ்ப்ளே வந்து ஃபுல்லா பிளாங்க்கா இருக்கு அப்டின்னாங்க. அதாவது கால் எதுவும் வந்துச்சுன்னா நம்ம அட்டெண்ட் பண்ண முடியுது. ஆனா வந்து டிஸ்ப்ளே வந்து ஃபுல்லா பிளாங்க்கா இருக்கு. எதுவுமே தெர்ல அப்டின்னு சொன்னாங்க. நம்மகிட்ட கொண்டு வரக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மொபைல் ஷாப்புக்கு கொண்டு போயிருக்காங்க. அவங்க பார்த்துட்டு டிஸ்ப்ளே தான் சேஞ்ச் பண்ணணும். ஸோ வந்து டிஸ்ப்ளே தான் மாத்தணும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இதுக்கு வேற வழியே இல்லையா அப்டின்ட்டு YouTubeல ஏதாவது வழி இருக்கும்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்கு முதல்ல, நம்ம இதே மாரி ஒரு சேம் ப்ராப்ளத்துக்கு இதே மாரி ஒரு வீடியோ வந்து நம்ம சொல்யூஷன் குடுத்துருக்கோம். ஸோ அத பார்த்துட்டு நமக்கு சென்ட் பண்ணாங்க. நம்மளும் அது என்ன ப்ராப்ளம்னு நம்ம பார்க்காம, நம்மளா டிஸ்ப்ளே போச்சுன்னு சொல்லக்கூடாது அப்டின்ட்டு, நம்ம வாங்கி முதல்ல செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு சொன்னோம். கஸ்டமர் கண் முன்னாடியேவும் மொபைல்ல ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மொபைல்லேருந்து போர்டு போற லைன்லேருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்டின்ட்டு, மொபைல்லேருந்து டிஸ்ப்ளே போற லைன வந்து செக் பண்ணி பார்த்தோம். ஸோ வந்து அதில எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதாவது வாட்டர் டேமேஜ் எதுவும் பட்டிருந்தா கூட அந்த மாரி கம்ப்ளைண்ட் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம செக் பண்றது வந்து டிஸ்ப்ளே தான். மொபைல் ஃப்ரேம்லேருந்து டிஸ்ப்ளேவ தனியா பிரிச்சு டிஸ்ப்ளேல எதுவும் கனெக்டர்ல எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கா? வாட்டர் டேமேஜ் எதுவும் இருக்கான்ட்டு டிஸ்ப்ளேவோட கனெக்டர வந்து செக் பண்ணி